ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா விக்கி கிரியேட்டர்ஸ். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஸ்டோன் வச்சு பீட் வச்சு எப்படி ஈஸியாக நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜரியில் அவுட்லைன், இது எதுக்காகனா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும் போது நம்மளோட பீட்ஸ்லாம் அடிப்படாமல் இருக்கணும்னா நம்ம ஒரு குறிப்பிட்டு ஒரு 5-6 லைனாவது நம்ம பார்டர் லைன் மாதிரி செயின் லைன் கொடுக்கணும். அதுவும் நல்லா நெருக்கமாக குட்டியாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒர்க்கோட ஃபினிஷிங் உண்மையிலுமே ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் பட்டையாக கொஞ்சம் நீளமாக செயின் போட்டுட்டு என்ன தான் ஒர்க் பண்ணிங்கனாலும் அந்த டீசென்ட் லுக் நமக்கு கிடைக்காது. ஸோ நம்ம ஃபினிஷிங் எங்கெங்கெல்லாம் பார்க்கணுன்னா இதிலெல்லாம் ஃபினிஷிங் நமக்கு ரொம்பவே முக்கியம். இப்போ 2 லைன் சரி போட்டுட்டேன். அடுத்தது நம்ம சில்க் த்ரெட் க்ரீன் கலர் எடுத்திருக்கோம். சாரியில் உள்ள கலரு. இதை இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ டபுளாக எடுத்துக்கிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு போடும் போது சிங்கிளாக தான் வரும். அதனால் நம்ம மேலே ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி போட்டு கீழே எடுத்துட்டோன்னா நமக்கு டபுளாக செயின் கிடச்சிரும். அதை வச்சு நம்ம ஃபுல்லாக செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இதுவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுமையாக போடுங்க. த்ரெட் ஒர்க் பண்ணும் போது ஷைனிங்னஸ் இருக்கணும். பிசுறாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க நீட்டாக இருக்காது. அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக போட முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக நீங்கள் செயின் ஸ்டிச் போடுங்க. அது ப்ராக்டிஸ் ஆக ஆக உங்களுக்கே அந்த ஃபினிஷிங் வந்துடும். ஸ்டார்டிங்கில் எப்போவுமே த்ரெட் ஒர்க்கு நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் சீக்கிரம் கிடைக்கும். த்ரெட்டு யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக நீங்கள் 13 நம்பர் இல்லை 14 நம்பர் நீடில் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த வளவளப்பாக நமக்கு அந்த செயின் எடுக்க ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டு 2 லைன் செயின் ஜரியில் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் த்ரெட்டில் 3 லைன் கொடுத்துருக்கோம். இந்த 3 லைன் கொடுத்ததுக்கப்புறம் அகைன் நம்ம ஜரியில் 2 லைன் கொடுக்க போகிறோம். நீட்டாக ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதுவுமே நம்ம எந்த அளவுக்கு சின்னதாக செயின் போடுறோமோ அந்தளவுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அடுத்தது செயின் ஸ்டிச்சு ஜரியில் போட்டுட்ருக்கோம். இதுவுமே ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா த்ரெட்டு லோடிங் போடலாம், இல்லை த்ரெட்டு இது மாதிரி செயினில் ஒரு 3 லைன் 4 லைன் அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை உள்ளுக்கு லோடிங்கே கொடுக்காம நம்ம ஸ்டெம் ஸ்டிச் மாதிரி கொடுத்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். சாரியில் உள்ள கலரை எந்த அளவுக்கு நம்ம கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ க்ரீன் கலரில் த்ரெட்டு கொடுத்துருக்கோமா. இப்போ ஸ்டோன் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரு சாரியில் உள்ளது தான். க்ரீனு ப்ளூவு இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் அதில் இருந்துச்சு. அதில் ப்ளூ தான் நிறைய சாரியில் இருந்துச்சு. ஸோ நம்ம B7000 க்ளூ யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் நீங்கள் கேர்லெஸ்ஸாக நீங்கள் ஒட்டிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி திரியாக அசிங்கமாக இருக்கும். ஸோ நம்ம அந்த க்ளூவை அப்படியே அமுக்கி ஒரே இடத்துல ஒரு டாட் மாதிரி வச்சு அந்த துணியோடு அமுக்கி தொடச்சி விட்டுறணும். அப்போ தான் உங்களுக்கு மற்ற இடத்துல அந்த நூல் மாதிரி வரும்ல, அது வராமல் நீட்டாக இருக்கும். மெஹந்தி போடுற மாதிரி ஒரு இடத்துல டாட் வைக்கிறோம், அந்த இடத்துல அப்படியே கிளாத்தில் அந்த க்ளூவை தொடச்சி விட்டுறீங்க, அவ்வளோதான். ரொம்ப தூரம் கொண்டு போகக்கூடாது. அந்த இடத்துல லைட்டாக அமுக்கி தொடச்சி விட்டிங்க அப்படின்னா அந்த நூல் மாதிரி வராது. அப்புறம் ஸ்டோனை கண்டினியூஸாக நான் அப்படியே டைமண்ட் ஷேப்புக்கு அப்படியே வச்சுக்கிறேன். 1 by 1 இது டிஸ்டன்ஸ் நம்ம சும்மா லைட் கேப் விட்டுட்டு பீடு போயிட்டு வரணும். அந்த அளவுக்கு மட்டும் கேப் இருக்க மாதிரி வச்சுட்டு அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு தான், ஆனால் நல்லா கிராண்டாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா கிராண்டாகவே இருக்கும். இப்போ அடுத்து சுகர் பீட் போட போகிறோம். சுகர் பீடில் இப்போ பார்த்திங்கன்னா நீடில் மேல் நோக்கி இருக்கணும். இது மாதிரி குட்டி பாக்ஸில் நமக்கு பீடை கொட்டி வச்சுட்டு அப்படியே ஸ்பூனில் நம்ம பீடை அள்ளுற மாதிரி மேல் நோக்கி அந்த கொக்கி பார்ட் மேல் நோக்கி இருக்கணும். இந்த மாதிரி லோட் பண்ணி மோதிர விரலில் அதை பிடிச்சிக்கணும். நம்ம இல்லாட்டி கொட்டிடும் கீழே. மிஷின் த்ரெட்டை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். 2 பீடாக அப்படியே கையிலேருந்து 2 பீடு மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை மேலே மோதிர விரலில் லோட் பண்ணி வச்சுக்கணும். செயின் ஸ்டிச் போட்டோம்னா அடுத்தது திரும்ப 2 பீடை மட்டும் அந்த செயின்குள்ளே நுழைச்சி விட்டு திரும்ப அடுத்தது. அந்த மாதிரி தான் நம்ம பீட் ஸ்டிச் போடுவோம். ஃபுல்லாக கண்டினியூஸாக சிக்கு கோலம் மாதிரி ஃபஸ்ட்டு ஜிக்ஸாக்காக போகிறோம். திரும்ப அகைன் அப்படியே
இந்த வளைவு ஷார்ப்பாலாம் வரணும்னு அவசியம் இல்லை. சும்மா அப்படியே நான் ரேண்டமாக வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஷார்ப் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இன்னும் நெருக்கமாக ஒட்டியிருந்தோம் அப்படின்னா அந்த ஷார்ப்னஸ்க்கு வந்துட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து கேப் இல்லாமல் இருக்கும். இது கொஞ்சம் தள்ளி தள்ளியே ஒட்டியிருக்கனால நடுவில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து தேவையில்லை. மிஷின் த்ரெட் பார்த்திங்கன்னா ஒன்று நம்ம ப்ளவுஸ் கலர்லேயே வந்து மிஷின் த்ரெட் எடுத்துக்கணும். இல்லாட்டி வந்து நம்ம கோல்டன் கலருக்கு வந்துட்டு நம்ம பேண்ட்லாம் ஸ்டிச் பண்ணுவோம்ல ஒரு மாதிரி சந்தன கலர், அந்த கலர் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பீடும் வந்து கோல்டு கலரில் இருக்கனால அது கொஞ்சம் மேட்ச் ஆகிக்கும். நீங்கள் ஒன்று வந்து அந்த ப்ளவுஸ் கலர்லேயே யூஸ் பண்ணுங்கள். இல்லை வந்து கோல்டு கலர் காம்பினேஷன் தெரிகிற மாதிரி நம்ம வந்து சந்தன கலர் வந்து லைட் கலர் இருக்கும்ல அந்த கலர் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து த்ரெட்டு வந்து வேறு கலரை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே அசிங்கமாக தெரியும். சில ப்ளவுஸ்லலாம் நீங்கள் வந்து வேறு கலர் யூஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே பளிச்சுன்னு நமக்கு வந்து வேறு கலர் காட்டி கொடுத்துரும். பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்காது. எந்த இடத்துல நம்ம ஃபினிஷிங் வந்து பண்ணணும், எந்த இடத்துல வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து கவனிக்கிறது இல்லைன்றதெல்லாம் நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுக்கு வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோடய சேனலை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்னோடய வீடியோஸ் பார்த்து நீங்கள் மாற்றிருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்னெல்லாம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எனக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னும் வந்து நான் என்ன டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறது, என்னோடய வீடியோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் டிப்ஸ் என்னால் கொடுக்க முடியுமோ அந்த ப்ளவுஸில் எனக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸோ எல்லா விஷயத்தையுமே நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக வந்து என்னோடய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் லைக் பண்ணாலும் கமெண்ட் பண்ணாலும் தான் எனக்கு தெரியும். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் என்னோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க என்ன விஷயத்த நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பீட் போடும்போது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம அப்படியே வந்து ஜிக்ஸாக்காக போட்டுட்டு திரும்ப அகைன் வந்து ரிவர்ஸில் கொண்டு வரோம். அப்போ என்னென்னா நம்ம கிராஸ் ஆகுதுல்ல, அந்த பீடு கிராஸ் ஆகும்போது ஒரு செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் திரும்ப பீட் லோட் பண்ணிக்கணும். அது மேலேயே வந்து நீங்கள் பீடை வந்து லோட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ நம்ம அதை கிராஸ் பண்ணும் போது ஜஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் வந்து த்ரெட்டில் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீடு வந்து நீங்கள் ரெண்டாக வந்து கொண்டு போய்க்கலாம். அவ்வளோதான். அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்க இடத்துல வந்து ஒன்று கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வந்து ரொம்ப ஷார்ப்பாலாம் நம்ம கொடுக்கல. அப்படியே வந்து ரேண்டமாக நம்ம அப்படியே வளைவாக தான் போடுறோம். ஸோ நமக்கு வந்துட்டு அந்த ஷார்ப்னஸ் ரொம்ப தேவையில்ல. இப்போது ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ நடுவில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 2ஆம் நம்பரு பஞ்ச் பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 2 பீடு எடுத்திருக்கோம். அங்கிட்டு ஒன்று, நடுவில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு இந்த சைடு வந்து ஒரு பீடை போடுறோம். திரும்ப வந்துட்டு இங்கே லாக் போடணும்னு அவசியம் இல்லை. அகைன் ஒரு செயின் மாதிரி குத்திட்டு அப்படியே மாட்டி விட்டுறலாம். கண்டினியூஸாக 2 பீடாக வந்து நடுவில் போட்டுடலாம். அகைன் கிராஸ் பண்ணி ஒரு செயின், இந்த சைடு ஒரு பீடு, திரும்ப அகைன் செயின் போட்டு மாட்டி விட்டிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். ஃபுல்லாக வந்து இதே டிசைனை போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் ஒர்க் தான். ஆனால் உங்களுக்கு வந்து இது ரொம்ப கிராண்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதே 2ஆம் நம்பர் பீடு தான் போட போகிறோம். 2 சுகர் பீடு, 2ஆம் நம்பர் பீடு. நம்ம இங்கிட்டு நாட் போடுற மாதிரி போடக்கூடாது. உள்நோக்கி நாட் போடுற மாதிரி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்டோன் விட்டு அடுத்த ஸ்டோனில் மேலேருந்து பெரிய பீடு 1, 2 சுகர் பீடு உள்நோக்கி நம்ம வந்து ஆரி நாட் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து அந்த ஸ்டோன்கிட்டேருந்து மேலே வந்தோம்னா மேலே லாக் ஆகும். அப்போ வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து விசிபிளாக அசிங்கமாக தெரியும். ஸோ நம்ம வந்து உள்நோக்கி நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து நாட் போட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்டோன் விட்டு ஒரு ஸ்டோனுக்கு தான் நம்ம வந்து பீட்ஸ் போட்டோம். இப்போ ஒரு ஸ்டோன் விட்டு ஒரு ஸ்டோனுக்கு வந்து டியூபும் பீடும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது நான் நடுவில் இருக்க ஸ்டோன்லேருந்து ஒரு டியூபு, ஒரு 2ஆம் நம்பர் பீடு இப்படியே வந்து மாட்டி விட்டுடலாம் அந்த பெரிய பீடோட. இது மாதிரி ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் பெரிய சைஸ் டியூப் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்.
இப்போ லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுற இடத்துல நம்ம வந்து ஆரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்போது நான் வந்து ஐ ஷேப் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஸ்டோன் ஒட்டும் போது நம்ம வந்து க்ளூவை ஹேண்டில் பண்ணுறதுல தான் இருக்குது திரி திரியாக வராமல் இருக்கிறது. உள்நோக்கி அப்படியே வந்து அந்த துணியில் தொடச்சி விட்டுருங்க. நீளமாக போய் இந்த துணியில் தொடச்சி விட்டுருங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த இது திரி திரியாக அந்த கிளாத் ஃபுல்லாக பரவாமல் நீட்டாக இருக்கும். உள்நோக்கி வி மாதிரி ட்ரா பண்ணி உள்ளுக்கு வந்து அப்படியே தொடச்சி விட்டுருங்க. எப்படி பண்ணுறேன்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிசுறு இல்லை க்ளூ வந்து அதிகமாக போகிறது அந்த பிரச்சனைலாம் வராது. ஃபுல்லாக பொறுமையாக உள்நோக்கி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இந்த கேப்பில் வந்துட்டு நம்ம வந்து ஐ ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு லீஃப் மாதிரி தெரிகிற மாதிரி நம்ம வந்து வி ஷேப்பில் மாற்றி வந்து ஒட்டிக்கலாம். இந்த சைடு இங்கிட்ட லீஃப் மாதிரி அழகாக மாற்றி 2 சைடு வந்து ஒட்டிக்கலாம். ஃபுல்லாக வந்து ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு புட்டா டிசைன் நம்ம போட போகிறோம். இதில் வந்து ஒரு ஃபிட்டிங் ஸ்டோனு, 2 பஞ்ச் பீடு, சுகர் பீடு, டியூப் பீடு மாதிரி வச்சுட்டோம். இப்போது இதில் வந்துட்டு கண்டினியூஸாக 2 பஞ்ச் பீடு போட்டு அப்படியே மாட்டி விட்டுக்கணும். இப்போது இங்கேருந்து த்ரெட் எடுக்கிறோம். இங்கே மொத்தமாக போடாமல் அகைன் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இந்த டியூப் பீடையும் சுகர் பீடையும் வந்து எடுத்துக்கிறோம். அப்படியே வந்து அந்த சுகர் பீடில் வந்து மாட்டி விட்டாலும் லாக் விழுந்துடும். இல்லை வந்து ஆரி எண்டு நாட் போட்டும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் ஒட்ட போகிறோம். ஸ்டோன் ஒட்டுறதுக்கு முன்னாடி B7000 க்ளூ பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக எடுக்கும் போது இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாக அழுக்காக இருக்கும். நீங்கள் இதை பிச்சு விட்டுறணும். ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீட்டாக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மெஹந்தி போடுற மாதிரி அந்த ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய டாட்டாக வச்சு அந்த துணியில் அமுக்குனாப்பில் நம்ம அப்படியே தொடச்சி விட்டோம் அப்படின்னா நீட்டாக உங்களுக்கு எந்த சைடும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி லைட்டாக வச்சு எடுக்கிறேன். இப்படி எடுக்கும்போது நமக்கு வந்து கீழே வந்து அந்த பிசுறு வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா ஒரு டாட் வச்சு அழகாக அந்த இடத்துலையே தொடச்சி விட்டுறோம். இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணணும். இல்லாட்டி வந்து கிளாத் வீணாக போயிடும், பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டோன் வந்துட்டு அந்த இதில் வந்து உடனே நம்ம வந்து க்ளூவை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அகைன் வந்து எல்லாத்துலேயும் ஒட்டிக்கலாம். இப்போ இது மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா ஒரு 2 மினிட்ஸ் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த க்ளூவையும் கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து விட முடிஞ்சு ஒட்டினோம்னா ஓகே. இல்லாட்டி என்ன பண்ணிடுங்க, ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அப்போ நீடில் வச்சு ரிமூவ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா போயிடும். எப்படி வந்து தப்பு பண்ணாலும் அதை வந்து எப்படி சரி பண்ணணுன்றதை பார்த்துக்கணும். ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காண்டி நம்ம வந்து ஒரு பீடு வச்சு பாருங்கள், இல்லை கொஞ்சம் அதோட பெரிய சைஸ் பீடு வச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் லீஃபோ இல்லை எந்த டிசைனாக இருந்தாலும் 2 சைடும் ஈவனாக ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து வெறும் செயின் ஸ்டிச் ஜரியில் போட்டு விடலாம், இல்லை த்ரெட்டில் போடலாம். மேலே வந்து இந்த மாதிரி கொம்பு மாதிரி போட்டு விட்டு மேலே ஒரு பீடை கூட வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டோன் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக நம்ம வந்து போடுறதே அப்படியே போடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரு விஷயத்த பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட ஐடியாஸையும் அதில் போடுறப்போ உண்மையிலுமே வந்து அது டிஃப்ரெண்ட்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.